வெல்கம் டு ஜிஎஸ்டி இன் தமிழ். ஜூன் 17 ரிலீஸ் ஆன ஜிஎஸ்டிஎன் ஏபிஐ அட்வைசரியில அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க? டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் சிஸ்டம் இன்டிகிரேட்டர்ஸ்க்கும் இதுல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு முழுமையா ரொம்ப ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அட்வைசரி முக்கியமா இவே பில் மற்றும் இன்வாய்ஸ் ஏபிஐ ஆபரேஷன்ஸ்ல வரப்போற கட்டாய மாற்றங்கள், அதாவது மேண்டட்டரி சேஞ்சஸ பத்தி தான் தெளிவா விளக்குது. முதலாவதா ஷிப் டு ஜிஎஸ்டிஐஎன் ரூல்ஸ்ல வந்திருக்கக்கூடிய மேண்டட்டரி ஏபிஐ சேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க ஐஆர்எனையும் இவே பில்லையும் ஒன்னா ஜெனரேட் பண்ணும்போது ஷிப் டீடைல்ஸ்.gstin அப்படிங்கிற ஃபீல்ட் கண்டிஷனலி மேண்டட்டரி ஆக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ரூல் ஒன்னு இருக்கு. நீங்க கொடுக்கிற பில் டு ஜிஎஸ்டிஐனும் ஷிப் டு ஜிஎஸ்டிஐனும் ஸ்ட்ரிக்டா ஒன்னா இருக்கவே கூடாது. ரெண்டும் வேற வேறையா இருந்தா சிஸ்டம் சுலபமா அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா ரெண்டும் சேமா இருந்தா சிஸ்டம் உடனே அந்த டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடும். சோ பில் டு பார்ட்டியும் ஷிப் டு பார்ட்டியும் கண்டிப்பா வேற நபர்களா இருக்கணும். இரண்டாவதா யூசிங் யூஆர்பி அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸை ஏபிஐல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கன்சைனிக்கு ரெஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டிஐஎன் இல்லைனா என்ன பண்றதுன்னு. ஒருவேளை அவங்க அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாலோ அல்லது எக்ஸ்போர்ட் இவைபிள்ஸ் மாதிரி டொமெஸ்டிக் ரெஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டிஐஎன் இல்லாத சினாரியோஸ்லோ நீங்க ரொம்ப சிம்பிளா யூஆர்பி அப்படிங்கிற 3 லெட்டர்ஸை ஷிப் டு ஜிஎஸ்டிஐஎன் ஃபீல்ட்ல டைப் பண்ணா போதும். யூஆர்பி அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் அர்த்தம். இது சிஸ்டம்க்கு ரொம்ப கிளியரா ஒரு சிக்னல் கொடுத்துரும். மூன்றாவதா சாண்ட்பாக்ஸ் எரர் கோட்ஸ். Now what's really interesting about this slide is இது directly system integrators-கான ஒரு cheat sheet. புது ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணலைன்னா டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன எரர் கோட்ஸ் வரும்னு சிஸ்டம் சொல்லுது. எரர் 5002 வருதா, ஷிப் டு ஜிஎஸ்டிஐன் மேண்டேட்ரியா மிஸ்ஸிங்னா அர்த்தம். எரர் 2323 வந்தா உங்களோட பில் டூ மற்றும் ஷிப் டூ ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு சிஸ்டம் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதே போல எரர் 5001 வந்து எக்ஸ்பெக்ட் ஷிப் டீடைல்ஸ்ல ஜிஎஸ்டிஎன் கட்டாயம் தேவைங்கிறத குறிக்குது. அண்ட் ஃபைனலா எரர் 2324 B2B அல்லது SEZ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஐஆர்என்ல கொடுத்த ஷிப் டீடைல்ஸை இவே பில் ஜெனரேட் பண்ணும்போது மாத்த முடியாது. இஆர்பி வெண்டர்ஸ் இந்த கோட்ஸை வச்சு ஈஸியா இஷ்யூஸை ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம். நான்காவதா நம்ம பார்க்க போறது எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த வாலண்டரி EWB க்ளோஷர். குட்ஸ் டெலிவரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச பிறகு அதை அஃபிஷியலா சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஒரு ஆக்டிவ் இவே பில்ல யாரெல்லாம் வாலண்டரிலி க்ளோஸ் பண்ணலாம்? இதுக்கு 4 பேருக்கு அதிகாரம் இருக்கு. சப்ளையர், ரெசிபியன்ட், அந்த டிரான்சாக்ஷன்ல சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டர், அப்புறம் டிரைவர் அல்லது ஆத்தரைஸ்ட் பர்சன். டிரைவர் அவங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மூலமா போர்ட்டல்ல ரொம்ப ஈஸியா இதை செய்ய முடியும். இந்த க்ளோஷர் ஏபிஐக்கு முக்கியமா 3 டீடைல்ஸ் தேவைப்படுது: இவே பில் நம்பர், க்ளோஷர் டேட் மற்றும் உங்களுடைய ரிமார்க்ஸ். ஆனா இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு மொபைல் நம்பர் கேப்சர் பண்றதோ அல்லது க்ளோஸ்டு ஸ்டேட்டஸை ஏபிஐ வழியா ரிட்ரீவ் பண்றதோ அவைலபிள் இல்ல. இந்த இனிஷியல் ஸ்டேபிளைசேஷன் பீரியட்ல ஆக்டிவ், கேன்சல்ட், டிஸ்கார்டட் மாதிரியான எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஃப்ரேம்வொர்க் தான் போர்ட்டல்ல தொடரும். So the crucial point is important deadlines. உங்களோட கம்ப்ளைன்ஸ் டைம்லைன் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த ஏபிஐ மாற்றங்கள் எல்லாம் இப்போதைக்கு சாண்ட்பாக்ஸ் என்வாயர்மெண்ட்ல டெஸ்டிங்காக அவைலபிளா இருக்கு. ஆனா மார்க் மை வேர்ட்ஸ், 1 ஆகஸ்ட் 2026ல இருந்து ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்ல இது கம்ப்ளீட்லி மேண்டேட்டரி ஆகிடும். அதனால ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி சிஸ்டம் டெஸ்டிங்கை முடிக்கிறது அப்சல்யூட்லி க்ரூஷியல். ஸோ டாக்ஸ் பேயர்ஸ், இஆர்பி வெண்டர்ஸ் மற்றும் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் எல்லாரும் 1 ஆகஸ்ட் 2026க்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம்ஸ் தயாரா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. Are your ERP systems ready for these mandatory changes? உடனே செக் பண்ணுங்க. Subscribe to GST in Tamil channel for more updates. உங்களை அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.